ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் சிவி லிஸ்ட் வெளியாக போகுது. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் 2013, 2017 மற்றும் 2022 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட கவனத்துக்கு தான் இந்த விஷயம். நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க, 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் உங்களுக்கு இருக்குல்ல, இந்த மார்க் 5 மதிப்பெண் எப்படி இருந்தால் கொடுப்பாங்க? நாங்கள் நிறைய பேர் 2013 சர்டிஃபிகேட் 2013 தேர்ச்சி பெற்ற சர்டிஃபிகேட்டை அடிப்படையாக கொண்டு கிளைம் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் 2012, நிறைய பேர் அதேமாதிரி 2017, நிறைய பேர் 2022 சொல்லிட்டு பல்வேறு இயர் சொல்லியிருக்கீங்க. இதில் ஒரு சிலர் பார்த்தோன்னா எல்லா இயர்லேயும் எழுதின எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒரு இயரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கிளைம் பண்ணுற சர்டிஃபிகேட் 2022 இருந்தால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்காது. 2013 சர்டிஃபிகேட் வச்சு கிளைம் பண்ணிங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். 2012 இருந்தீங்கன்னா 5.5 மார்க் கிடைக்கும். அதே 2022 இருந்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 மார்க் தான் கிடைக்கும். 17 இருந்தீங்கன்னா 3 மதிப்பெண்கள் கிரேஸ் மதிப்பெண்ணாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை முறை தேர்ச்சி பெற்றீங்கிறது முக்கியம் இல்லை, எந்த இயரை வச்சு எந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் அந்த 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த 5 மார்க்கை, இந்த 5 மார்க்கில் நிறைய பேரோட லைஃபே மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு மார்க் நீங்கள் டிஃபர் ஆனாலே 10 பேர் 15 பேர் முன்னாடி வந்துடுவாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது தான். சரியா? சில பேர் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நேம் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஸோ கேட்கக்கூடிய கேள்வி தெளிவாக இல்லை. உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ, மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ, டீச்சர் என்ன நேம் இருக்கோ, சிமிலராக அதை உங்களுடைய இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.